जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சர்க்குருநாதா. எங்களுடைய யாத்திரை குழு சப்தஸ்ரிங்கி மாதாவை நாங்கள் தரிசிக்க வந்தோம். சரியாக ஷிரடியிலேருந்து ஒரு 120-130 கிலோமீட்டர் தூரத்தில், அதுவும் 7 மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அம்பாள். இந்த தேவியுடைய இந்த மலையானது பார்த்திங்க அப்படின்னா எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அம்பாளுடைய திருக்கரம் வலது கை இந்த இடத்துல விழுந்திருக்கு. அம்பாளுடைய ஒவ்வொரு ஸ்வரூபங்களும் ஒரு அவயங்களும் உறுப்புகளுமே இந்த தேசத்தில் 51 இடத்துல விழுந்ததுனால 51 சக்தி பீடமாக மாறிச்சு. அந்த ஒரு சக்தி பீடத்துக்கு தான் நாங்கள் தரிசனம் பண்ண வந்தோம். பரம கருணை இந்த இடத்துல வந்து குருநாதர் கொடுத்துருக்கிறது. ஏன் அப்படின்னா, குருநாதருக்கும் நம்ம பாபா, அதாவது இந்த அம்பாளுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபாவோட சச்சரிதத்திலேயே காகாஜி வைத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தருடைய கதை வரும். ஷியாமாவுடைய குலதெய்வம். அப்போ ஷியாமாவுடைய குலதெய்வத்துக்கு அவர் சரியான ஒரு வழிபாடு செய்யாததுனால பாபாவோட கிருப்பை லீலை பண்ணி அவரை இங்கே தான் அமிச்சார். இங்கே தான் அந்த காகாஜி வைத்தியா வந்து பூஜைகள் செய்து கொண்டு இருக்கிறச்ச சில பல சோதனைகள் வந்து வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் பாபாவை தரிசிக்கிறதுக்காக வந்தார். பாபாவை போய் பாருன்னு சொன்னதே இந்த அம்பாள் தான். பாபாவை போய் பாரு, ஷிரடி போ, உன் மனசுக்கு சாந்தி கிடைக்கும்னு சொன்னது யாருன்னா அம்பாளே சொல்லியிருக்கா. அந்த அம்பாள் தான் சப்தஸ்ரிங்கி மாதா. அந்த தேவியே நீ குருக்கிட்ட போ அப்படின்னா அந்த தேவியால் அந்த அமைதியை கொடுக்க முடியாது, அந்த கிருப்பையை கொடுக்க முடியாதான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த தேசத்தில் ஒரு நியதி வகுக்கப்பட்டுள்ளது. என்னென்னா, அடிப்படை வந்து குருநாதருடைய சரணத்தை எவன் அண்டி இருக்கிறானோ அவனுக்கு தான் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். தெய்வம், நம்ம தெய்வத்தை வணங்கினா அந்த தெய்வம் நம்மளை கொண்டு போய் நேராக குருக்கிட்ட கொடுக்கும். குருவை நம்ம நமஸ்கரித்தா குருநாதர் தெய்வத்திட்ட கொண்டு போய், இதுதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதுங்களா? அதனால் அப்பேற்பட்ட அம்பாளை தரிசிக்கிற மகா பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. நீங்களாம் ஷிரடிக்கு வரீங்க அப்படின்னா, அங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தான். வாழ்க்கையில் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், டப்புன்னு அங்கே இங்கே ஓடாமல் இங்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணோன்னா மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். பரிபூர்ணமான அந்த தெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே குருநாதருடைய கருணை இருந்தால் தான் இந்த இடத்துக்கெலாம் வரலாம். சரிங்களா? குருநாதருடைய கருணை இருந்தால் மட்டும்தான் இங்கே வரலாம். எங்களோட சேர்ந்து ஒரு 70 அடியார்களுக்கு மேலே வந்தாங்க. அடுத்து நாங்கள் ஜனவரி மாதம் இதே மாதிரி யாத்திரையை நாங்கள் போடுறோம். அதில் அவசியம் எல்லா அடியார்களுமே தாராளமாக கலந்துக்கலான்ங்கிறதையும் அடியேன் பூர்ணமாக சொல்லிக்கிறேன். முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, வயதானவங்க, வாலிப பசங்க எல்லாருமே கலந்தாப்பில் இந்த யாத்திரையில் எங்கள் கூட கலந்துக்கிட்டாங்க. அம்பாவை அப்படி தரிசனம் பண்ணாங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இடத்துக்குலாம் எங்களால் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆனந்தப்பட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு வரதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. சரிங்களா? எல்லாமே குருவுடைய ஒரு பரம கருணை. இப்போ நீங்கள் பார்க்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அம்பாளுடைய தேவஸ்தானத்தினுடைய PRO. இவர் வந்து எங்கள் குரூப்பில் யார் உங்கள் ஹெட்டு அப்படின்னு சொல்லும்போது அடியேன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய அனுகிரகம் ஒன்று கிடைக்க போகுதுன்றது எனக்கு தெரியாது. என்னென்னா, அந்த தேவஸ்தானத்து PRO அவர்கள் வந்து அடியனை கூப்பிட்டு ஒரு மரியாதை செலுத்தினார். அந்த மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. அம்பாளுக்கு சாத்தப்பட்ட ஒரு அற்புதமான திவ்யமான வஸ்திரம், மட்டத்தேங்காய், சுவாமியுடைய திருவுருவம் அனைத்துமே எங்களுக்கு அடியனுக்கு சுவாமியோட கருணையினால் குரு கிருப்பையால் கிடைச்சிது. அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சதை நான் அடியன் நல்லா உணர்ந்தேன். நீங்களும் அவசியம் இந்த பக்கம் ஷிரடிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவசியம் இந்த சேத்திரத்துக்கெல்லாம் வாங்க. குருநாதருடைய பரம கருணை கிடைக்குங்கிறதையும் சொல்லிக்கிறேன். குரு கிருப்பை நமக்கு என்றைக்கும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.